ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சாம்சங் ரீசெண்டாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மவுஸ். அதாவது பேலன்ஸ்ட் மவுஸ். இது பேர்லயே இருக்குங்க பேலன்ஸ். என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேலன்ஸ், அந்த மவுஸோட பேர் பேலன்ஸ்ட் மவுஸ். இந்த பேலன்ஸ்டுன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது டிசைன் பண்ணியிருக்கும் போதே ஒர்க் லைஃப் பேலன்ஸை பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேலன்ஸ்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும், என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் இதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா, ஒரு மவுஸ் நம்ம நார்மலாக ஒரு மவுஸ் பார்த்துருப்போம். அதுக்கு மேலே அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ரெண்டு நம்ம மவுஸ் எலிக்கு சின்னதாக காது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முன்னாடி ரெண்டு கண் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இன்னும் நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லனா இப்போ உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் இருக்குது, இல்லை 8 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஷிஃப்ட் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால் ஒர்க்கும் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சி அவங்க எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு குட் இனிஷியேட்டிவ்ஸ்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கும் போதும் ஒரு சில சமயம் ஷிஃப்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது எதனாச்சும் ஒரு நாள் 2 நாள்னா ஓகே, பட் எல்லா நாளும் அந்த மாதிரினா நம்ம லைஃப்பையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இது அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த மவுஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் செட் பண்ணிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஹவர்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மவுஸை போய் அடுத்த வாட்டி தொடும் போது அந்த 8 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த மவுஸை கிளிக் பண்ண போனீங்கன்னா, அந்த மவுஸோட அந்த ரேட்டோட அந்த இயர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போகுது, நம்ம கையை இது பண்ணிட்டு போகுது. அப்படி நீங்கள் அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணாலுமே அது கூட இருக்க இன்டர் பார்ட் தனியாக போயிட்டு ரவுண்ட் பண்ணுது, நம்மளை விட்டு போகுது. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் மெயினாகவே காமிச்சிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுவாங்க சாம்சங். ஸோ நம்மளும் அதை எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எக்ஸைட்டாக இருக்கும் இதை வாங்கி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் லான்ச் ஆனோடனே நம்ம கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ வீடியோ முடிக்கிற நேரத்தில் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். நீங்கள் இதை கமெண்ட்டாக போடுங்க. இப்போ இந்த மாதிரி மவுஸை அவங்க இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேறு எந்த கேஜெட்ஸ், லைக் இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? நம்மள ஐ மீன் ரொம்ப நேரமாக நம்ம ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட ஹெல்த்து எல்லாத்துக்குமே ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டாக பண்ணுங்கள். எந்த டிவைஸ் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நவீன்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.